problem, if a river 2.5 meter deep and 45 meter wide is flowing at the rate of 3.6 km per hour, then the amount of water that runs into the sea per minute is. இப்போ ரிவர் வந்து 2.5 மீட்டர் டீப் இருக்குது, 45 மீட்டர் வைட் இருக்குது. இப்போ அந்த ரிவர் வந்து பெர் ஹவருக்கு 3.6 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போது சீல வந்து பர் மினிட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லென்த் ஆஃப் வாட்டர் காலம் ஃப்ளோன் இன் 1 மினிட் வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம், லென்த் ஆஃப் வாட்டர் காலம் ஃப்ளோன் இன் 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு, இப்போது பெர் ஹவருக்கு 3.6 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்கா, அதான் ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு இப்போ கிலோமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 கிலோமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டரா, அதான் இன்ட்டு 1000 எழுதியிருக்கோம், டிவைடட் பை இப்போ 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸா, அதான் டிவைடட் பை 16 எழுதியிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60யா, அப்போ லென்த் ஆஃப் வாட்டர் காலம் ஃப்ளோன் இன் 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து சீல வந்து பர் மினிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா, அதான் எழுதியிருக்கோம், வால்யூம் ஃப்ளோன் பர் மினிட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ லென்த் ஆஃப் வாட்டர் காலம் ஃப்ளோன் இன் 1 மினிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 60 மீட்டரா, அதான் 60 இன்ட்டு இப்போ அந்த ரிவரோட வைடு வந்து 45 மீட்டரா, அதான் இன்ட்டு 45 இன்ட்டு இப்போ அந்த ரிவரோட டீப் வந்து 2.5 மீட்டரா, அதான் இன்ட்டு 2.5. இப்போ இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 6750யா, அப்போ வால்யூம் ஃப்ளோன் இன் பர் மினிட்ஸ் ஈக்குவல் டு 6750 மீட்டர் கியூப். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.